சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து அருக்காணி ஜெகநாதன் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் வெற்றியே. இந்த இடத்துல காலையில் எப்படி எழ வேண்டும், வாஸ்து வகையில் காலையில் எப்படி எழ வேண்டும், இதை பற்றி நிறைய மக்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது கேள்வி கூட கேட்டிருக்காங்க. காலையில் வாஸ்து வகையில் நம்ம எப்படி எந்திரிக்க வேணும், யோகாசனம், அதே போல் அறிவியல் முறையில் நம்ம புத்துணர்ச்சியாக பெறணும். காலையில் இரு கரங்களை பகரும் கரப்பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய கரங்களை பார்க்க வேண்டும். முதல்ல நல்ல பொருள்களை, பணத்தை பார்க்கணும், மஞ்சளை பார்க்கணும், கண்ணாடியை பார்க்கணும், இறை உருவங்களை பார்க்கணும், மனைவியின் முகத்தை பார்க்க வேண்டும், குழந்தைகளோட முகத்தை பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சரியாக செய்வது நலம் என்று கூட சொல்வேன். அதாவது நம்முடைய இந்த இயற்கையில் இந்த பகல் இரவு சார்ந்த வேலையில் 6 பிரிவுகளாக, அதாவது 6 பிரிவுகளாக நம்ம பிரிச்சிருக்காங்க. காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரல, அதுதான் விடியல் அப்படிங்கிறோம். இதே கூட நம்முடைய அரசியல் துறையில் கிண்டல் பண்ணாங்க. விடியல் டிஎம்கே விடியல் அரசுன்னு சொன்னாங்க. எதிர்க்கட்சி இருக்கிறவங்க விடிய அரசு அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் போட்டாங்க. இப்போ அதை மார்னிங் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். 10லிருந்து 2 மணி வரையிலும், 10 to 11, 11 to 12, 12 to 2, அந்த 2 மணி வரையிலும் ஒரு மதிய நேரம் அப்படின்னு சொல்கிறோம். 2லிருந்து 6 வரையிலும் நம்ம ஒரு மாலை நேரம், முற்பகல் மாலை நேரம்னு சொல்கிறோம். 6லிருந்து 10 வரையிலும் மாலை நேரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 10லிருந்து 2 மணி வரையிலும் இரவு ஜாமம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 2 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் அது விடியற்காலை, அதிகாலை நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம முதல் செயலாக நம்முடைய வாஸ்து விதிகளின்படி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, படுக்கை என்பது தலை தெற்கிலோ மேற்கிலோ வைத்து படுப்பது முதல் தரமானது. அதற்கு பிறகு கிழக்கு தலை வச்சு படித்தா நல்லதுன்னு சொன்னாலும் கூட கிழக்கு 2ஆம் பட்சம், வடக்கு தலை வைத்து எக்காரணம் கொண்டும் படுக்கக்கூடாது. இது ஒரு வகை. ஏனென்னு சொன்னால், தெற்கு தலை வைத்து படுத்தால்தான் இந்த இடத்துல முதல் காலடி என்பது வடக்கோ கிழக்கோ வைக்க வேண்டும். இந்த பூமியில் பூமி தேவி பூமாதா மேல் நம்ம பூமியை மாதாங்கிறோம், அன்னைங்கிறோம், இந்த தேவிங்கன்னு சொல்கிறோம். இந்த பூமியின் மேலே நம்ம காலை வைக்கும் பொழுது முதல் காலடி என்பது இன்றைய பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு விடியலை தரட்டும், வெற்றியை தரட்டும் அப்படின்னு எண்ணத்தை வைத்துக்கொண்டு முதலில் வலது காலை தரையில் ஊன்ற வேண்டும். முதலில் பெருவிரலை தரையில் ஊன்றிய பிறகு முழு பாதங்களையும் நம்ம ஊன்ற வேண்டும். பிறகு இடது காலை நம்ம பூமியில் வைக்க வேண்டும். வைக்கின்ற பொழுது அதற்கு பிறகு கரப்பார்வை, உங்களை கரத்தை 2 கைகளையும் கண்ணால் பார்க்கலாம், அல்லது உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகளோட முகத்தை பார்க்கலாம், இறை உருவங்களை, அதே போல் கண்ணாடியை தாராளமாக பார்க்கலாம். ஆனால் முதலில் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் முதல் பாதம் என்பது உங்கள் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே கிழக்கு புறத்தில் நீங்கள் காலை ஊன்ற வேண்டும். அதே சமயம் நீங்கள் மேற்கு பார்த்து வைத்திருக்கிறீர்கள், தலையை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எழுந்தவுடன் வடக்கு பக்கத்தில் காலை வைக்க வேண்டும். இதுதான் பிரதானம். எந்த நேரத்திலும் எதிர்மறை திசையாக இருக்கக்கூடிய மேற்கிலும் தெற்கிலும் வைக்க வேண்டும். அது எதிர்மறை திசையாக இருந்தாலும் கூட அது கெட்ட திசைகள்லாம் கிடையாது. எல்லா திசைகளும் நல்ல திசைகள் தான். ஆனால் நடைமுறை செயலில் அது எதிர்மறை திசைகளாக இருப்பதால் அது இடது வலது வழியில், அப்போ வலதுபுறம் செல்ல வேண்டும். எப்பொழுதுமே பிரதானம் என்பது வலதுபுறம் தான். நம்முடைய இந்திய சமூக வழியில் பிரதானம் என்பது வலதுபுறம் தான். அந்த வலதுபுறம் என்பது நம்ம காலை வைக்கும் பொழுது இடதுபுறமாக வைக்கக்கூடாது. அப்போ வலதுபுறம் என்பது வடக்கும் கிழக்கும் தான், வாஸ்து வகையில் என்று கூட சொல்வேன். அதே நேரம் எழுந்த உடனே நீங்கள் சூரியனுடைய காலை நேரத்தில் பிரதானமாக நீங்கள் குளித்தாலும் சரி, குளிக்காவிட்டாலும் சரி, உங்களை முதல் சுத்தம் செய்துவிட்டு உங்களுடைய அங்கங்களை சுத்தம் செய்த பிறகு உடனடியாக சூரியன் அந்த காலை 7 மணிக்கு 8 மணிக்கு உள்ளாக அந்த சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நடக்கின்ற பொழுது உங்களுடைய உடலில் கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய, மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்கள் சுரக்கிறதாக அறிவியல் மருத்துவம் சொல்கின்றது. அது உங்களுடைய உடலை சமநிலையை வைப்பதற்கு, நீங்கள் காலையில் அந்த 8 மணிக்குள்ளாக நீங்கள் வாக்கிங் செல்லும்போது அந்த சூரிய ஒளி படும்படியாக நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது அந்த கார்டிசோல், மெலடோனின் என்று சொல்லக்கூடிய அந்த 2 ஹார்மோன்கள் சுரப்பதாக
மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன. இதை தொடர்ந்து செய்கின்ற போது உங்களுடைய உடல்நிலை சமநிலையில் இருக்கும். ஆக முதல் காலடி பூமியிலிருந்து நீங்கள் படுக்கையிலிருந்து எழுந்தும் போது முதல் காலடி என்பது நீங்கள் படுக்கையில் படுத்திருந்தால் முதல் காலடி என்பது வடக்கிலும் கிழக்கிலும் வைக்க வேண்டும். தரையில் படுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எழுந்த உடனே வடக்கோ கிழக்கோ பார்த்து அமர வேண்டும். இதில் முதல் விதி. இதையே தொடர்ந்து கடைபிடித்து வாருங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.